நாம படிக்கிறது எதுக்கு? நம்ம கனவை நனவாக்கவா இல்ல நம்மள கடன்காரனாக்கவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மாணவரோட விரக்தி, அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய கேப் பத்தி தான். வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இந்த கேள்வி இது சும்மா வார்த்தைங்க இல்ல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மேல இருக்கிற ஒரு ஆழமான அவநம்பிக்கையோட வெளிப்பாடு இது. அதுலயும் பாருங்க, முதலாளி அடிமை முறைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிஸ்டம் அவங்கள ஃப்ரீயா யோசிக்க விடாம ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். சரி, வாங்க முதல்ல அந்த மாணவரோட கதை என்னன்னு கேட்போம். ஏன் அவருக்கு இப்படி ஒரு ஃபீலிங்? வேலைக்கும் சரி, நம்ம திறமைய வளர்த்துக்கிறதுக்கும் சரி உதவாத இந்த சிஸ்டம் அப்புறம் யாருக்காக தான் வேலை செய்யுது? யோசிச்சு பாருங்க, பல வருஷ படிப்பு, எத்தனையோ கனவுகள். ஆனா கடைசில கையில நின்னுது விரக்தி மட்டும்தான். இது வெறும் ஒருத்தரோட கதை இல்ல, இது ஒரு தலைமுறையோட வலி. இந்த வலிக்கு காரணம் என்ன? வாங்க அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ ஒரு பக்கம் இந்த விரக்தி இருக்கு இல்லையா, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே மாணவர்களுக்கு உதவுறதுக்குன்னு ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கு. நாம இப்போ அந்த சிஸ்டத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது இன்ஜினியரிங் ரிசர்ச், புது புது கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஃபண்ட் கொடுக்கறதுக்குன்னே ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்டிஸ்க்கும் சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சில அமைப்புகளை வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த சப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் லேயர். இது ஒரு ரொம்ப பெரிய கட்டமைப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் மட்டும் இல்ல, ஸ்டேட் லெவல்லையும் நிறைய உதவிகள் இருக்கு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல டிஎன்எஸ்சிஎஸ்டி, சிஆர்எம்ஜின்னு சில ஸ்கீம்ஸ் இருக்கு. இதெல்லாம் மாணவர்களோட தேவைகளை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணுது. ஓகே, நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்னு பார்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போலாம். அவங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னு பார்ப்போம். இந்த சிஎஸ்ஆர்சின்னு சொல்றாங்களே, இதான் இந்த மொத்த சிஸ்டத்தோட ஹார்ட் மாதிரி. இதோட நோக்கம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட கனவுகளுக்கும் அந்த கனவை நிஜமாக்க தேவையான பணத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கணும். அதுதான் இதோட முக்கியமான வேலை. சோ இந்த 4 ஸ்டெப்ஸ் மூலமா சிஎஸ்ஆர்சி என்ன பண்ணுதுன்னா, ஃபண்டிங் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளா, டிரான்ஸ்பரண்டா மாத்த முயற்சி பண்ணுது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இது நிஜமாவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவுதா? இங்க பாருங்க, யூனிவர்சிட்டியோட சப்போர்ட் வெறும் பணத்தோட நிக்கல. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், புதுசா தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இவங்க ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஐடியாஸ்க்கு உயிர் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இவ்ளோ ஆர்கனைசேஷன்ஸ், இவ்ளோ ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நிஜமா எவ்ளோ பணம் ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு போய் சேருது? வாங்க இப்போ அந்த நம்பர்ஸை பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்டிக்கும் தனித்தனியா ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸோட புது ஐடியாஸ், இன்னொரு பக்கம் ஃபேக்கல்ட்டியோட பெரிய பெரிய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். 2 பேருக்குமே தனித்தனியா ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 25,000 ரூபாய். இது கேட்கறதுக்கு ஒரு சின்ன அமௌண்டா தெரியலாம். ஆனா ஒரு ஸ்டூடெண்டோட பெரிய கனவை நிஜமாக்க, அவங்களோட ஐடியாவை ஒரு புரோட்டோடைப்பா மாத்த இது ஒரு ரொம்ப முக்கியமான முதல் படி இல்லையா? அதே மாதிரி புதுசா வேலைக்கு சேர ஃபேக்கல்டிக்கு அவங்களோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றதுக்காக யூனிவர்சிட்டி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுது. இது அவங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா அமைச்சு கொடுக்குது. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. சிஎம்ஆர்ஜி ஸ்கீம் மூலமா ஃபேக்கல்டிக்கு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஆனா திரும்பவும் அதே கேள்விதான், இந்த வாய்ப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போய் சேருதா? சரி, நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வருவோம். ஒரு பக்கம் விரக்தியில இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இன்னொரு பக்கம் அவருக்கு உதவறதுக்குன்னு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஃபண்டிங் சிஸ்டம். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்பை நாம எப்படி சரி செய்யறது? நம்ம பார்த்த இந்த எல்லா அமைப்புகளையும் சேர்த்து பார்த்தா இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான மிஷன் மாதிரி வேலை செய்யுது. ஆனா இந்த மிஷனோட சக்கரத்துக்குள்ள சில தனிப்பட்ட மனுஷங்களோட கனவுகள் நசுங்கி போகுதா? அப்போ இந்த கேப்புக்கு என்னதான் காரணம்? சிஸ்டம் சரியில்லையா? இல்ல நாம அதை பயன்படுத்துற விதத்துல தப்பு இருக்கா? இல்லனா இப்படியெல்லாம் உதவிகள் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாம இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.